பருக்கள் வந்த இந்த மாதிரி சருமத்தில் என்ன செஞ்சால் சீக்கிரம் குணமாகும்னு பார்த்தா, இது வந்து பன்னீர் ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 டைம் கூட பன்னீரால் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணலாம். இது செய்யறதுனால நல்லா ஹீல் ஆகும். ஏற்பட்டிருக்கிற தழும்புகள் எல்லாமே குறையும். சீக்ஸில், நெத்தியில், இந்த மாதிரி இங்கே டபுள் சின் வரக்கூடிய இந்த இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் நேரம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா, இது தொடர்ந்து ஒரு வாரம் செய்யறதுக்குள்ளே இந்த மார்க்ஸ் எல்லாமே போகிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்ல சேஞ்ச் இருக்கும். வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேஸே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஆயிலினஸ் குறையும், தழும்புகளும் நல்லா குறையும். அவங்க வெயிலில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க திவ்யாவை கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்தேன். அப்போ அவங்களுடைய ஸ்கின் நல்லா கிளியராக இருந்தது. இந்த ஒரு 2 மாதத்தில் அவங்களுக்கு நிறைய பருக்கள் வந்திருக்கு. ஸ்கின் டேன் ஆகிருக்கு, கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸ்கின். சிம்பிளாக என்ன பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பருக்கள் வந்த இந்த மாதிரி சருமத்தில் என்ன செஞ்சால் சீக்கிரம் குணமாகும்னு பார்த்தா, இது வந்து பன்னீர் ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 டைம் கூட பன்னீரால் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணலாம். இது செய்யறதுனால நல்லா ஹீல் ஆகும். ஏற்பட்டிருக்கிற தழும்புகள் எல்லாமே குறையும், பிம்பிள்ஸும் நல்லா குறையும். ஸோ பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். பால் யூஸ் பண்ண போகிறோம். பாலில் இருக்கிற லாக்டிக் அமிலம் அது ரொம்ப நல்லது. அதுவும் நம்மளோட சருமத்தில் இருக்கிற பருக்கள், வடுக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கோதுமை மாவு ஃபேஸில் போடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கோதுமை மாவு ரொம்ப ஈஸி, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தானே. அதில் பால் கொஞ்சம், ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கலந்து அதை திக்காக ஒரு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை தான் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த கோதுமை மாவில் பால் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நல்ல ஃபைபராக இருக்கிற கோதுமை மாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்கும்போது ஃபைபர் ரிச்சுன்னு கேட்டு வாங்குங்க. இல்லை மல்டி கிரெயின் அப்படின்னு கூட நீங்கள் வாங்கலாம். மல்டி கிரெயின் ஆட்டான்னு வாங்கினீங்கன்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாவு வாங்கிட்டு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. பால் காய்ச்சாத பச்சை பாலாக இருந்தால் ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது இல்லை, காய்ச்சினதாக இருக்குன்னா ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். கோதுமை மாவை இந்த மாதிரி நான் ஒரு சப்பாத்திக்கு வேணுன்ற அளவு எப்படி நம்ம பிசைவோமோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு ஃபுல் பாடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். நார்த் இந்தியாவில் வந்து நல்லா ஃபுல்லாக பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்து செய்வாங்க. நம்ம வந்து முகத்துக்காவது இதை யூஸ் பண்ணலாம். முகம், கழுத்து எங்கெல்லாம் கருமை இருக்கோ அங்கே கேட்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபேஸில் ஏற்பட்டிருக்கிற பருக்கள், தழும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போது இதை தான் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோஸ் வாட்டரில் ஃபேஸ் ஃபுல்லாக மிஸ்ட் பண்ணுறேன். மிஸ்ட் பண்ணும்போது தெரியும் அது நம்ம ஃபேஸில் வந்து எங்கெல்லாம் இந்த மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆயிலியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு நாளைக்கு 2, 3 டைம் கூட நம்ம இந்த மிஸ்ட் பண்ணிவிட்டு துடைக்கலாம்.
இது நம்மளே ஓனாக கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். போர்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிடும். கூலாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்ச ரோஸ் வாட்டராக இருந்தால் அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு வீடியோ நீங்கள் அப்புறம் பார்க்கலாம், நாங்கள் செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இந்த ரோஸ் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து வாங்குகிற ரோஸ் வாட்டர் சம்டைம்ஸ் ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் கலந்துருப்பாங்க, இல்லைன்னா கலர் கலந்துருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி தூய்மையான ஒயிட்டாக இருக்கிற ரோஸ் வாட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜாக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பால். ஸோ இந்த ரோஸ் வாட்டரும் பாலும் வச்சு தான் நம்ம கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த பால் எடுத்து அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ காட்டன் இதில் டிப் பண்ணியிருக்கோம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு காய்ச்சாத பாலாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஏடெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஸ்கின்னுக்கு பெட்டர். தினமும் காலையில் இந்த மாதிரி ஒரு டைம் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு கோட் நான் போட்டாச்சு, செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், அப்போ தான் நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் தொடச்சிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி போட்ட அந்த பால், ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிடலாம். இது நீங்களே வீட்டில் செய்யக்கூடியது, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். யார் யாருக்கு ரொம்ப இந்த மாதிரி வடுக்கள் அதிகமாக இருக்கோ அவங்க கண்டிப்பாக அதை செய்யலாம். இது இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு, இதால் அவங்க ஃபேஸில் நான் ரப் பண்ணுறேன். ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி லைட்டாக மூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி. இங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிற கருமை நல்லா குறையும், டேன் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன ரோமங்கள் இருந்ததுன்னா அது கூட நம்ம இந்த இதோட வந்துடும். அதனால ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியும். ரொம்ப சரும துவாரங்கள் நல்லா மூடும். அதனால் ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் டைமுக்கு நம்ம செய்யலாம். அதை செய்யும்போதே தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவங்களுடைய போர்ஸ் எவ்வளோ நல்லா க்ளோஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ பார்க்கும்போது அந்த ஆயிலினஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபுல்லாக நோஸ் மேலே, நெத்தியில் சில பேருக்கு, அதே மாதிரி இந்த சீக்ஸில் தான் ரொம்ப எண்ணெய் வடியும். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நம்ம செய்யலாம். ஸோ ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்களே கூட இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ்லேயும், சீக்ஸில், நெத்தியில், இந்த மாதிரி இங்கே டபுள் சின் வரக்கூடிய இந்த இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் நேரம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொடர்ந்து ஒரு வாரம் செய்யறதுக்குள்ளே இந்த மார்க்ஸ் எல்லாமே போகிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்ல சேஞ்ச் இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறத விட நேச்சுரலாக வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யலாம். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஹோம் ரெமெடி இது. கூலாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப சில்லுன்னு இருக்கும், கூலாக இருக்கும். ஏன்னா இதில் ரோஸ் வாட்டர் பால் கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம செய்யும்பொழுது இந்த சின்ன சின்ன ரோமங்கள், வேண்டாத டெட் ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு விதமான சிகிச்சைன்னே சொல்லலாம். ஸோ நிறைய நேரம் நம்ம செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம செய்யலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வைப் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எங்கள் அம்மா சப்பாத்தி இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஃபேஸே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், ஆயிலினஸ் குறையும், தழும்புகளும் நல்லா குறையும்.
ஒரு நாள் ஒரு அளவுக்கு இது குறையும், 5 to 10% குறையும் சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து செய்யலாம், தினமும் செய்யலாம். மண்டே டு ஃப்ரைடே செஞ்சு பாருங்கள். சாட்டர்டே சண்டேக்குள்ளே உங்களுடைய ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ திவ்யாவோட ஸ்கின்னில் ஒரு கிளாரிட்டி தெரியுது. அவங்க வெயிலில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ரொம்ப கம்மி தான் வேணும், சன்ஸ்க்ரீன் நிறைய கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இது உள்ளே போகிற மாதிரி மசாஜ் கொடுக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்புறம் போடலான்னு சில பேர் போடவே மாட்டாங்க. சில பேர் வாங்கி வச்சுட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஸ்கின் வெயிலேருந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸ், டவுன்வர்ட்ஸ். ஸோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பார்த்த திவ்யா மாதிரி இல்லை, ஸ்கின் நல்லா இருக்குது. இது இன்னும் நம்ம டைம் எடுத்து செஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் இருக்கும்போது வாங்க செய்யலாம். இப்போ பிரைட்டாக இருக்காங்க இல்லையா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.